கடந்த தேர்தலிலே நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள். இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். தமிழக மக்களே, இந்த தவறை தயவு செய்து மீண்டும் செய்யாதீர்கள். உங்கள் காலை பிடித்து கேட்கிறேன். ஏன்னா அவ்வளவு கொடூரமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில். கப்பத்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதை விட இந்த மாவட்டம் எடுத்துக்கங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் வேணும் வேணும்னு பாட்டாளி மகிழ்ச்சி எத்தனை காலம் போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தை பிரிச்சாங்க. வேலூர் மாவட்டத்துல இருந்து ராணிப்பேட்டை, அந்த பக்கம் திருப்பத்தூர் பிரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பிரித்த பிறகு இன்னைக்கு ராணிப்பேட்டை பேர் போன மாவட்டம். எதுக்கு பேர் போயிருக்கு? கூலிப்படை வைத்து கொலை செய்கின்ற மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டமா மாறி இருக்கு. வெக்கக்கேடியா. என்னையா சட்டம் ஒழுங்கு இங்க இருக்கு தமிழ்நாட்டுல? இந்த சட்ட ஒழுங்குக்கு யாரு பொறுப்பு? முதலமைச்சர் ஸ்டாலின். ஏன்னா அவர் கீழே தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு அவர் கீழே இருக்கிற பொறுப்பு. தினம் கொலை, அதுவும் ராணிப்பேட்டை மாவட்டத்துல கூலிப்படை வச்சு கொலை பண்றாங்கன்னா அதெல்லாம் சாதாரணமா இல்லை. நம்முடைய சக்கரவர்த்தி, நம்ம கட்சியின் சக்கரவர்த்தி ஒருங்கிணைந்த மாவட்ட இளைஞர் சங்கத்தில் எனக்கு மிகவும் பிடித்தமான வழக்கறிஞர். எப்ப போன் பண்ணாலும், யாரு போன் பண்ணாலும் உடனே அடுத்த நிமிஷம் அங்க போய் பண்ணுவார். அப்படிப்பட்டவரை திட்டமிட்டு துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார்கள். நினைச்சு பாருங்க, துப்பாக்கியால். அந்த சுடுறதெல்லாம் பார்த்தா சினிமாவில கூட இப்படி வராது. சினிமாவில தான் அப்படியே பைக்ல ரன்னிங்லேயே சுடுவான். இப்படி எல்லாம் இங்க இருக்கவன் சுட மாட்டான். எங்கேயோ வட இந்தியாவில் தான் சுடுவானுங்க. அப்படி அவங்க எல்லாம் வச்சு கூலிப்படை. அதன் பிறகு நம்முடைய ஆமா கிருஷ்ணன், அவங்க சொந்தக்காரங்க எங்க இருக்கிறாரு, வந்துட்டு இருக்காரா, அவருடைய சொந்தக்காரர், அவர் சித்தப்பா பையனா, அவனை கூலிப்படையை வச்சுக்கிட்டு அங்க கொலை பண்ணிட்டு இருக்காங்க. என்னையா நடத்திட்டு இருக்கு? அந்த ஒரு மாதத்தில் மட்டும் 8 பேர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூலிப்படை வைத்து கொலை செய்கின்றார்கள். காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இது என்னையா கலாச்சாரம்? இது தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரமா இதெல்லாம்? இதனால இந்த மக்கள், இந்த மாவட்டத்தின் மக்கள் எல்லாம் சிந்தித்து பாருங்கள். கையாலாகாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை அகற்றுவோம்.